சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரதமர் மோடியை கொலை செய்து விடுவேன் என ஹிந்தியில் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்த நிலையில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. இந்த போன் காலானது எப்பொழுது வந்தது? இது தொடர்பான விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு? விரிவான விவரங்கள். வணக்கம். 6வது கட்ட அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரமானது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். பல்வேறு இடங்களிலும் பேசக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கு பல இடங்களில் எதிர்ப்பும் கிளம்பி வரக்கூடிய ஒரு நிலையில் பிரதமர் மோடிக்கு தொலைபேசி வாயிலாக மர்ம நபர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரதமர் மோடியை கொலை செய்து விடுவேன் என இந்தியில் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்து இருக்கிறார். இந்த என்ஐஏ போலீஸ் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் இது தொடர்பாக தகவல் தெரிவித்ததை அடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராயுடைய உத்தரவின் பேரில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். செல்போன் சிக்னலை வைத்து எந்த ஊரில் இருந்து அழைப்பு வந்தது, எந்த சிம் கார்டு, இந்த சிம் கார்டு யாருடைய பெயரில் இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் முதல் கட்ட தகவலின்படி இந்த மர்ம நபர் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிய வருகிறது. இதற்கிடையே தொடர்ந்து தீவிர விசாரணை என்பது சைபர் கிரைம் போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.